கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. யார் ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரிக்கிறாங்களோ அந்த நலம் விசாரிப்பவருக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ அல்லது அல்லாஹ்விற்காக தம் சகோதரரை சந்திக்கிறாரோ அவரிடம் ஒரு அழைப்பாளர் வந்து, நீர் நல்லது செய்து விட்டீர், உன் நடையும் நல்லதாகி விட்டது, சொர்க்கத்தில் ஒரு இல்லத்தை நீர் ஏற்படுத்தி விட்டீர் அப்படின்னு ஒரு வானவர் வந்து சொல்றாங்க. இது ஒரு சிறிய செயல்தான். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம பார்க்குறோன்றது ஒரு சிறிய அமல். ஆனால் அதுக்கு அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுக்குறான். சுபஹான் அல்லாஹ். சிறிய செயல்தான் செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் நமக்கு அதிகமான நன்மைகளையும் அதிகமான அருட்கொடைகளையும் கொடுக்குறான். அதிகமாக நன்மைகள் தரக்கூடிய செயல்களை செய்து அல்லாஹாலாவுடைய அனைத்து அருட்கொடைகளையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த பதிவை வந்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.